Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 29ஆம் திகதி ஆடி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. தினமும் 3 வேளை இத்தளத்திலே தியான நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் சபாரட்னம் சூரியகுமார் ஐயா அவர்கள் தன்னுடைய பேச்சை தர வருகை தந்துள்ளார். அவருடைய பேச்சின் தலைப்பு பறவைகளின் மொழி. பறவைகளின் மொழி. இதன் பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் நேரம். இப்பொழுது தியானத்தை செய்யுமாறு சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். நன்றி. இன்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோர்த்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு கோர்த்து வையுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் அனைவரும் இன்று ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள், அதில் 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும் மீதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்வதற்காக 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. முதலில் இந்த அருமையான தியானத்தை வழிநடத்திய
தமயந்தி சிங்கார வடிவம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்வுக்கு பதாதைகளையும் ஏனைய படங்களையும் படங்களையும் வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, ஆனந்தி அம்மா இருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, மேலும் இந்த தளத்தை 3 நேரமும் திறம்பட நடாத்தி கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC TV ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். அடுத்து எமது சிறப்பு பேச்சாளர் திருவாளர் சபாரட்னம் சூரியகுமார் ஐயா அவர்களை அன்புடன் முதலில் வரவேற்றுக் கொண்டு அவரை பற்றிய சில விளக்கங்களை கூறலாம் என இருக்கின்றேன். இவர் எமது தளத்துக்கு புதியவர் அல்ல. பல்வேறு பேச்சுக்களை இந்த தளத்திலே அவர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இவருடைய சுய முயற்சியும் தன்னார்வமும் தான் இவர் இன்று இந்த அளவு தூரத்துக்கு தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மிகவும் அழகான ஒரு பேச்சை வழங்கக்கூடிய நிலைக்கு தத்துணிவோடு வந்திருக்கிறார். தானே இயங்கி தானே செய்யக்கூடிய ஒரு தத்துணிவோட வந்த ஒருவர். அவர் உண்மையாகவே இந்த தளத்திலே பல பேர் அவருக்கு நிறைய உதவிகள் செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் அவருடைய ஆற்றல்கள் மென்மேலும் வளர வேண்டும். அந்த ஆற்றல்களை வளர்க்கும் பொருட்டு இன்றும் அவர் பறவைகளின் மொழி என்ற தலைப்பிலே எங்களோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றார். அவரை அன்புடன் வருக வருக என மீண்டும் வரவேற்கின்றேன் ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுக்கானது, பேசுங்க. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். மற்ற அருந்ததி மாஸ்டர், ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று திருக்கார்த்திகை, ஆடி திருக்கார்த்திகை முழன்ற நாள் இன்றைக்கு, அதையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு குடும்ப பூர்ணிமா என்ற குடும்பத்தில் சுப்பையா, கந்தன் என்று சொல்லி ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்களுக்கு வணிகம் கடல் கடந்து போய்த்தான் சாமான்களை கொண்டு வந்து இங்க விற்கிற, இங்க சாமான கொண்டு வந்து விற்பினம். அப்ப ஒருக்கா போய்க்க மகனுக்கு 7 வயது, கந்தன் 7 வயது. அவர் சொல்லிட்டார், தானும் வரப்பொண்ணு என்று ஆழம் பிடிக்கிறார். அப்பன் சொல்றார், தம்பி இப்ப வேண்டாம், என்னன்னு சொன்னா இப்ப நீ படிக்கிற வயது, நீ படிச்சுட்டு பிறகு எனக்கு பிறகு நீ தானே இந்த வியாபாரத்தை எல்லாம் நீ தானே செய்யணும், அது வரைக்கும் பொறுத்துறான்னு சொல்லி, அவன் இல்லை என்று சொல்லி அவர் அடம் பிடித்து என்ன செய்யறார் என்று சொன்னா, தாயோடையும் போய் சண்டைன்னு முரம்பட்டு, நான் போகத்தான் போறேன், நான் ஒரு நாளும் கடலை பார்க்கல, எனக்கு கடலை தெரியாது, நான் இந்த முறை போக என்ன விடுங்கோ, ஒருக்கா போயிட்டு வாரோம் என்று கேட்டு போறேன். அப்படி போய் கொண்டு இருக்கும்போது
ஒரு கன தூரம் போன பிறகு ஒரு தீவு காணினம் முதற் போயக்க கப்பல் ஓட்டிய அந்த என்னென்ன சொல்ற கேப்டின மாலுமி மாலுமி அவர் வேறையால் அவருக்கு இடங்கள் தெரியும். அவர் சொன்னார் இப்படி ஒரு தீவு இருக்கு, இந்த தீவுல ஒரு ஒரு மனத்தியால நின்று போட்டு போவோம், உங்களோட மகனுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும், நல்ல இடம், நானும் வந்திருக்கிற முதல் நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் நிக்கிறேன். போனா அந்த அந்த தீவு கிட்ட கப்பலை நிப்பாட்டிட்டு இவ 2 பேரும் போயினோம். போனா அழகான இடம் அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன இருக்குதுன்னா இப்படியே கொஞ்சம் தூரம் போனா அங்காலே ஒரு குரு இருந்து, குரு என்று சொன்னா ஒரு அகத்தியர் மாரி ஒரு ஆள், முனிவர். அவர் ஒரு இத சொல்றாரு, ஒரு சத்தங்கள் வருது, என்னென்னு வைக்கொண்டும் விளங்க இல்ல. அப்பா இது என்ன, இது குருவியல் சத்தம் மாதிரி இருக்குது, பறவையல் சத்தம் போல இருக்குது, இது என்னது, என்ன செய்யணும் என்று போனா கிட்ட போயிட்டான். கிட்ட போய் குருவோட காய்ச்சார், இது என்ன செய்யறீங்க என்று சொல்லி. அவர் சொன்னார், எங்க இருந்தெல்லாம் என்ன தேடி வரையினம், நாம் வர்ற மக்களுக்கு நான் இந்த பறைவர்கள் மொழியை சொல்லி கொடுக்கின்றேன், இந்த இதை கற்பித்துக் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம், அதுக்குள்ள எல்லாம் படிச்சுட்டு வேணும், எல்லா பறவைகளின் மொழியும் அழகிய தெரிய வரும், அவை கதைக்கிறமே வைக்க புழங்கும், இவை கதைக்கிறதும் அவைக்கு புழங்கும் என்று சொல்லிட்டு அப்ப மகனை ஒப்படைச்சிட்டு அவருக்கு 2 முட்டை காசு பொற்காசுகளை 2 மூட்டை பொற்காசுகளையும் அந்த ஒரு மரம் இருந்த அந்த மரத்தறிய சுத்தித்தான் இருந்தவ அதுல அதுல வச்சு போட்டு சொன்ன, இது என்னுடைய மகன், உங்களோட பொறுப்பு, இனி கந்தன் உங்களுக்கு தான், கந்தனுக்கு நல்ல வழிகாட்டி எனக்கு நீங்க திருப்பி தர வேணும் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். தன் வாட்டில போயிட்டார். போய் கப்பல் ஏறி தன் வியாபாரம் பார்க்க முடியுமே, அந்த எரி கொண்ட சாமான கொண்டு டைமுக்கு அங்க கொடுக்கணும், அந்த நேரத்துக்கு அந்த கொடுக்கணும் என்று அவசரமா போயிட்டார். போயிட்டு அங்க எல்லாம் வியாபாரம் எல்லாம் நல்லபடியா அந்த மாதிரி வியாபாரம் அந்த மாதிரி காசெல்லாம் அந்த மாதிரி வருதவிக்கு இங்க கொண்டு வந்து பொருட்களை வித்தா நல்ல காசு வரும். வீட்டை வந்துட்டு தான் மனசி மனசி கேட்கிறான். அவ பேர் அன்னபூரணி. அவ வந்து கேட்கிறா, அப்பா இப்படி போச்சு வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா, எங்க இந்த மகன் எங்க என்று கேட்க, அப்பதான் இவர் மறந்து போனார் அந்த மகன். அப்பதான் யோசிச்சார், மகனை மறந்து போனான் என்று தனக்குள்ள நினைக்கிறார். இந்த மகனை மறந்து பண்ணு, எங்க இந்த தீவுல விட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, 2 வருஷம் ஆச்சு. அப்ப இவர் சொல்றார், சரியான காத்தும் சரியான இதுவும் வெள்ளம் எல்லாம் இதண்டு தத்தளிச்சு ஏதாண்டு அந்த பாஞ்சி அதுக்கு கடலுக்கு விழுந்துட்டான்னு சொல்லி போய் சொல்ற அவருக்கு போய் சொல்லி போட்டு சரி என்று சொல்லி கட்டி அணைச்சு
சமாதானப்படுத்துறேன். என்ன ஒரே ஒரு பிள்ளைதான் எனக்கு இருந்தா அதுக்குள்ள நீங்க எப்படி இது பண்ணி வந்துட்டீங்கன்னு அவ குழம்புறான். இவருக்கு தெரியும் தான் மறந்து போய் விட்டுட்டு வந்தேன். பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு திரும்பி இருக்கா வியாபாரம் செய்வோம் என்று பழிக்கிறார். அப்ப அந்த நேரம் அவர் யோசிக்கிறார், இந்த முறை எப்படியும் இந்த மகனை கண்டுபிடிச்சு கட்டாயம் கொண்டு வரத்தான் வேணும். இப்ப 10 வருஷமா நான் பிரிஞ்சிருந்தேன் என்று சொல்லி அங்க போனா எங்கெல்லாம் தேடி அந்த இடத்த தீவை கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அங்க உணர்ந்து எங்கானே இது என்ன இது அந்த குருவையும் காணையில பிள்ளையையும் காணையிலன்னு இவரு பயம் வந்துட்டது. கொஞ்சம் யோசிக்கிறேன்னு என்ன என்ன நடக்குது, நான் புள்ளியான இடம் வந்துட்டனோ இல்லையே சரியா தானே இருக்குது என்றெல்லாம் யோசிக்கிறேன். எனக்கு அந்த நேரம் அந்த குரு குரு வந்த உடனே அப்ப இவருக்கு அந்த மகன் ஞாபகம் வந்த உடனே நாங்க தன் மகன் பேரை சேர்த்து கந்தன் இங்கே கேட்கிறேன். இப்ப இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது கந்தனை பற்றி. இப்ப 10 வருஷமா இங்க போனீங்க, இப்ப அவனுக்கு 17 வயது ஆகுது, இது வரைக்கும் நீங்க தேட இல்லையா என்று அவர் பேசுறார். பின்ன எங்க கந்தன் அங்க பாருங்க என்ன செய்யறாரு, அங்க அவன் அவர் குருவா இருந்து அவன் கணவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாடங்கள். பறவைகள் எப்படி கூப்பிடுற எப்படி கதைக்கிறது அதன மொழிகளை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இவர் நல்லா தேய்ச்சி வைத்திருக்கிறார். நல்லா எல்லா பறவைகளோட பாசையும் இவருக்கு விளங்கும், மொழியும் எல்லா மொழியும் விளங்கும். அப்ப அப்படியே போய்கொண்டிருக்க அப்ப திருப்பியமான நான் அழைச்சி செல்லலாமான்னு கேட்க, நீங்க உங்களோட பிள்ளைய தாராளமா நீங்க கொண்டு போங்க என்று அவர் சொல்ல குரு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அவர் என்ன 2 மூட்டை பொற்காசுகளை வைக்கிறாரு அந்த ஆலமரத்து கீழே வச்சுட்டு. அப்ப நாங்க போயிட்டு வாரோம்னு போனா பிறகு இவர் கப்பல் ஏறி பெருமையா அந்த ஃப்ரெண்ட் ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தவன் அவைக்கு சொல்றார், என் மகன் என்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறான், திறமானம் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறான். என்னன்னு கேட்டா பறவைகளின் மொழி எந்த எந்த பறவை காய்ச்சாலும் அவருக்கு விளங்குமான்னு கேட்டா, ஓ என்னன்னு நீங்க என்ன கேட்டாலும் அவன் மகன் சொல்லுவான் நம்பிக்கை சொல்ற. ஆனா அந்த நேரம் அந்த பாய்க்கப்பல், அப்ப அந்த காலத்துல பாய்க்கப்பல், அந்த பாய்க்கப்பலுக்கு மேல 2 குருவி காய்ச்சி கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னா இந்த படிக்கின பேட்டி, இவன் வருங்காலத்துல ஒரு பெரிய அரசனா வருவான். ஆனா இவன் வேண்ட அணுகுக்குள்ள வேண்ட அப்பா அம்மாக்கள் வேலை செய்வினம் வந்து சொன்ன உடனே தகப்பனுக்கு முகம் எல்லாம் மாறி போய், நான் இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு திருப்பி 2 மூட்டை கொடுத்துட்டு இவன் என்னத்தை படிச்சு வந்திருக்கிற, என்னைய அவருக்குள்ள நான் வேலை செய்வேன் என்று சொல்றாரு என்று சொல்லி போட்டு என்ன இரவோட இரவா ஒரு பட்டிக்கோ போட்டு அடைச்சு
கடலுக்கு தூக்கி எறிஞ்சிட்டேன். என்ன ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்லியாச்சு தாய்க்கு. அப்ப திருப்பி ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அந்த நோக்கத்துல கடலுக்கு போட்டு பார்த்தா கொஞ்ச காலம் போன பிறகு ஒரு பெட்டி மிதந்து வருகிறது. அதை கண்ட மீனவன் ஓடி போய் அதை என்னென்று எடுத்து பார்த்தா உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்குது. என்ன அந்த 17 வயது பெரிய ஆளே இல்லை. அப்ப என்ன பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்குது. ரெண்டு போட்டு தண்ணி எடுத்து தெளிச்சா அவன் என் அப்பா பற்றியும் சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது இவைக்கு. ஏன்னா நான் யார் ஐயா மாதிரி இருக்கணும் என்று சொல்லி அவன் சொல்றான். நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் எந்த ஊர்ல இந்த வந்தேன்னு தெரியாது. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாரீங்களான்னு கேட்கிறான். உடனே தம்பி நாங்க எங்களோட வீட்டுல போவோம், எங்களோட வீட்டுல போவோம் என்று கூட்டிக்கு போயின்னா அங்க போனா அங்க அவைக்கு பிள்ளை இல்லை. அப்ப அந்த அவளோட மனசி இருக்கிறான். யாரு இங்கிருந்து கூட்டிக்கு கொண்டு வாரீங்கள்ல என்று அதெல்லாம் கேட்கலாம். இப்ப சாப்பாடு போடுங்க, சாப்பிட்டு போட்டு ஆறுதல் கேட்கலாமண்டு. அப்ப சாப்பிட்டு போட்டு பிறகு அந்த கந்தன் எல்லாம் அவன் பேர் சொல்லல. அப்ப அவன் சொல்றான், நான் உங்களோட மகன் மாதிரி, நான் தான் உங்களோட மகன், எனக்கு நீங்க தான் அப்பா அம்மா. நீங்கள் மீன் பிடிக்க போனா நானும் வருவேன், அதை கொண்டு வந்து உங்களுக்கு விட்டுட்டு நான் சந்தையில கொண்டு வித்து போட்டு காசை கொண்டு வந்து தார் என்று சொல்லி இப்படி போய்கொண்டிருக்குது. கொஞ்ச காலம் போய்கொண்டிருக்குது. பிறகு பார்த்தா ஒரு நாள் 2 கிளி பறவை ரெண்டும் காய்ச்சொண்டு இருக்குது. இன்றைக்கு மழை பெறும் போல இருக்கு, நல்ல மழை இன்றைக்கு அடிச்சு ஊத்த போகுது சொல்லி காய்க்கிறது. இவருக்கு விளங்கிட்டது, அவருக்கு விளங்கல, அவருக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றார், தம்பி நாங்கள் இங்கே போவோம் மீன் பிடிக்க. அப்ப இன்றைக்கு வேணாம், ஏனென்றா மழை எல்லாம் அடிச்சு கொட்ட போகுது. என்ன ஆழம் நம்ம வேலை செய்யறோம், எனக்கு அது செய்யாது, வெய்ய பேர் எப்படி இருக்கு, நீ இப்படி கேட்கிற, எனக்கு உள்ள அனுபவம் உனக்கு இருக்கான்னு இருக்கிற. இல்லையாப்பா, நான் சொல்றத கேளுங்கோ. அந்த குருவியல் காய்ச்சத நான் கேட்டான், உனக்கு எப்படி தெரியுமென்று கேட்டதுக்கு சொல்றேன். அந்த குருவியல் காய்ச்சதுக்கு நான் காய்ச்சதை நான் கேட்டான். இன்றைக்கு நல்லா பெருத்து மழை பெறும், இடியுடன் மின்னலும் பெறும், எல்லாம் பெறும். ஆனபடியா இன்றைக்கு நாங்கள் போவேன். சரி, இன்றைக்காவது ஒரு நாள் இந்த கதைய இந்த பேச்ச கேளுங்கோ, கேட்டு இன்றைக்கு இருக்குங்கோ. இனிமேல் நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். மழை வேற இன்றைக்கும் மழை வேற ஆட்டிக்கு நானும் சொல்ல மாட்டேன். பிறகு பார்த்தா சொல்லி முடிக்க ஒரே இடியும் முழக்கமும், ஒரே மழை, சரியான மழை, நிற்கவே இல்லை. நல்ல காலம் தம்பி, நீ சொன்னபடியா போயில்ல, போயிருந்தா மாட்டி இருப்போம் அதுக்குள்ள தவன் சொல்றேன். பிறகு வீட்டுக்குள்ள போயிருந்து கடலுக்கு போகல, அங்க இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் இங்க அவர் தாப்பன் வந்து வெளியில எங்கேயோ சந்தைக்கு அல்ல வெளியில எங்கேயோ போய்க்க அந்த ஒரு ராசா இருந்தவர், அந்த நாட்டுக்கு ராசா,
அந்த ராசா விட்ட மூன்று பறவைகள் ஒரே நேரம் ராசா ஓய்வெடுக்கிற நேரம் வந்து ஒரே சத்தம் போட்டுக்கொண்டும் தங்களுக்குள்ள காய்ச்சி கொண்டும் அதற்கு மேல எச்சம் போட்டு கொண்டும் பெரிய இன்னல்கள் செய்து கொண்டிருந்தது. எத்தனையோ பேர் வந்து வாழ்த்துட்டாங்க. அதால அவரை ஒன்றுமே செய்யலாம போச்சு. அப்ப மந்திரியை கூப்பிட்டு நாட்டுல பாதியத்தாலும் தம்பராடி எல்லாம் இருக்கும் இல்லாட்டிக்கு இந்த ஒரு கிழமை நிப்பாட்டி உண்ட தலை தொண்டிக்கப்படும் என்று சொல்லிட்டார். மந்திரிக்கு சரியான பயம் வந்துட்டு என்ன பரவாத்தினருக்கு நான் என்ன செய்யல, அதுக்கு நினைச்சதுல போகணும். மந்திரிக்க வச்சு எத்தனையோ பேர் வந்து பார்த்துடும் அப்படி சரி வேற கடைசியா இந்த தப்பன் வந்து இதை கேள்விப்பட்டுட்டு இவனுக்கு இது தெரியும் தானே மொழி. அப்ப இவரை கூட்டிக்கொண்டு போக முடியாது. ஆனா அவ போகல, மந்திரியோட மாத்திரம் இருப்பீனம். மந்திரியோட அவர் போய் அந்த பறவை சேர்த்து காதுல போட்டுக்கொண்டு கேட்டு மந்திரிக்கு ராசாக்கு சொல்றான், ஒரு பெண் பறவை வந்து வடக்கு பக்கம் இருந்து வந்தது, மற்ற ரெண்டும் தெற்கு பக்கம் இருந்து வந்தது. மன்னிக்கணும். என்னண்டு அப்ப ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தாங்கள் யார கல்யாணம் முடிக்கிறது. ரெண்டு பேரும் தங்களை முடிக்க நிக்கணும், யார முடிக்கிறது. அப்ப ராசா சொன்ன, எனக்கு பறவை பாச தெரியாது, நான் ஒன்றும் காய்க்க இல்லாது, நீங்க தான் இந்த பாசையில ஏதாவது சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்பது. அப்ப அந்த பறவைட்ட அவங்க இருக்கிறான், நீங்கள் ஆற விரும்புறீங்களோ அவ அந்த பக்கம் போக்குவோம், மற்றவ தனிய போயிருங்க. ஒரு பொம்பளை ரெண்டு ஆம்பளை பறவை. அப்ப பொம்பளை பறவை இன்னொரு ஆம்பளையோட போயிட்டு உண்மையான மாப்பிள்ளையோட இது மற்ற பக்கத்தால போயிட்டு இருக்குதானே. ஓகே, என்னென்ன அப்படி போன உடனே ராசாக்கு பெரிய சந்தோஷம். ஒரு ஆலயம் தீர்க்க முடியாத நீ சிம்பிளா தீர்த்து இந்த உனக்கு காசுகள் கொஞ்சம் காசு கொடுக்குற. ராஜா, நீங்கள் வாக்கு மாறிட்டீங்களே, சொன்ன வாக்கு நீங்க தவறிட்டீங்க. நீங்க சொன்னீங்கள் உங்களோட நாட்டுல பாதியத்தார், நீங்க அப்படி செய்யல, சொன்னபடி நடக்க இல்லை. சரி, அப்ப இன்னொரு மூட்டையை தாக்கணும். எனக்கு அது வேண்டாம், எனக்கு நாட்டுல பாதி வேணும். அப்ப ஓகே, எனக்கு மகன் இல்லை, நான் உனக்கு நாளைக்கு இளவரசன் முடி சுற்றுவிழா உனக்கு இருக்கும், உங்களோட அப்பா அம்மாவும் மீத தங்கலாம், பிரச்சனையும் இல்லை சொன்ன உடனே பெரிய இது நடக்குது. அடுத்து நாள் இது வந்து அவனுக்கு முடிச்சு ஊட்டி ராசாவாக்கி, ராசாவாக்கி இல்லை இளவரசனாக்கி, பார்த்தா கொஞ்ச நாள்ல அந்த ராஜா திறந்து வர அவருக்கு முதலும் இல்லை. அப்ப இவன் ராசாவாரான. அப்ப அந்த நேரம்
கண்ண கோயில்கள் எல்லாம் கட்டுறாங்க. தன்னால முடிஞ்ச புதுதான செய்யறாங்க. அப்ப கோயில் எல்லாம் கட்டின உடனே இவர் ஒரு மேற்பார்வையால அதுக்காக வேண்டி வெளியில வந்தான் தான் பார்க்கறதுக்கு, எங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வர தாய் தாப்பனை கண்டுட்டான். ஆனா தாப்பனுக்கு தெரியா இதுதான் மகன் என்று. கடைசியில உங்களோட வேறு யார் வந்து அவரை கூப்பிட்டு உங்களோட வேறு யார் வந்த வேலை என்ன இந்த வயதுல வேலை செய்யலாமா, உங்களுக்கு எத்தனை வயதாச்சு, உங்களோட வந்த மற்ற கூப்பிடுங்க என்று கூப்பிட்டேன். என் அம்மா ஆறான் உண்மையான தாய் எல்லாம் தலை நிறைச்சு எல்லாம் பழுதா போயிட்டு நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இப்ப சொல்ல என்ன நடந்தால் இவர் பயணம் செய்து திரும்பி வந்தார்கள். அந்த நேரம் வீடெல்லாம் எரிஞ்சு வீடம் தர மாட்டோம், அங்க ஒன்றுமே இல்லை வீட்டுல. மனசு அவற்றை வாய்ஸ் வந்து துணைவியார் அந்த வீடு வழியா வேலை செய்யற இதுக்கு போயிட்டார். அவ்வளவு பஞ்சம், அந்த வீட்டை ஒன்றுமே இல்லை. இவர் கொஞ்சம் காசு கொடுத்து என்னட்டு இருக்கிறது வீடு வாடகை இருந்த இந்த வேலைக்கு வந்தவன். அப்ப அதுக்கு பிறகு உங்களோட மகன இல்லையோ ஏன் அதையும் கேட்குறீங்க, 7 வயது இவரோட இதுக்கு போனவன் அப்படியே கடல்ல வெள்ளம் வந்து கடலோட அடிச்சு போயிட்டான். அது நினைச்சுதான் எனக்கு ஒரு கவலை என்று சொல்றான். என்னன்னாலும் பெத்த மனம் வித்துத்தானே, புள்ள மனம்தான் கல் இல்லை எல். என்னண்டா இப்படியே சொன்னோன்னு பின்ன உங்கள்ட்ட எதுவும் ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதோ என்று கேட்டேன். ராசா ஒரு ஆதாரம் இருக்குது, அவன் வலது தோள்பட்டையில ஒரு பெரிய உண்டான மச்சம் இருக்குது என்று சொன்னேன். அப்ப இதோ பாருங்க தன் முதுக காட்டினா அந்த ராசா, நீயாப்பா உனக்கு செய்த துரோகத்துக்கு நான் இங்க பார் எப்படி சீலால் இஞ்சி போய் நிற்கிறேன்னு இல்லைன்னா உன்னால உனக்கு செய்த பின்ன இன்றைக்கு நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். நீங்க அப்ப சொல்லியக்க நம்பல, இப்ப நம்புறேன் ராசா. இப்ப நீ 4 அதுக்கு 2 அப்பா அம்மா வந்து 4 பேரையும் உண்டாக்கி சந்தோஷமா அந்த அரச பரம்பரையில ஆளினம் நன்றி சந்தோஷம் ஆறுதா இருந்து எல்லாரும் கேட்டதுக்கு இதுல எனக்கு கொஞ்சம் தடுமாறுது. ஓகே, வணக்கம், நன்றி. நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய இந்த அருமையான பேச்சுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைதட்டி உங்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். முப்பது வினாடி காணாத 60 வினாடி. நன்றி சதாமாச. ஓகே, நன்றி ஐயா. என்ன சொல்றது, நான் அந்த கருத்துகள் சொல்லத்தான் வேணும். நிறைய பேர் கைகள் போட போயினோம் எனக்கு தெரியும்.
இருந்தும் ஒரு சுயநலமான அப்பாவை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த தளத்துல. உண்மை ஒரு நிச்சயமா சுயநலமான அப்பா, Yeah. சுயநலமாக சிந்திச்சு போட்டார் அந்த அப்பா. அந்த அம்மா வந்து எப்போதும் அந்த பெண்கள் வந்து தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்த அம்மா. வேறு எந்த தேடுதலும் இல்லாமல் தன்னுடைய கணவருடைய அந்த சொல்லை தட்டாத ஒரு அம்மாவாகவும் நல்ல சிறந்த பையனாகவும் நீங்கள் மிகவும் அழகாக இந்த கதையை தேர்வு செய்து தந்திருக்கிறீர்கள். முதல்ல அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை நான் கூறிக்கொண்டு, முதலில் நான் அருந்ததி அம்மா உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய அன்பான கருத்தை கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் ஒரு நான் ஸ்டாப்பா கதைச்சு கொண்டே போனார். ஒரு 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 இடையில தங்கு தடை இல்லாம இந்த தண்ணீர் போய் கொண்டு இருந்த மாதிரி கடைசியில தான் அவருக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டார். மற்றபடி நல்ல தெரியும் தெரியும் இல்ல அது ஒன்று கடைசி முடியேக்கலதான். மற்றபடி நீங்க ஒரே வடிவா காய்ச்சி கொண்டிருந்தீங்க. தாப்பண்ட நம்பி பிள்ளைய கொடுத்தா தாய், அதான் எல்லா தாய்மாரும் கவனம் கவனம் வந்து பிள்ளைய சொல்லிவிடும் தாப்பண்ட குடைக்கல. அது மாதிரி அந்த தாப்பன் விட்டுட்டு வந்துட்டார், விட்டுட்டு வந்து பொய்யேன்னு சொல்லி விட்டுட்டார். இப்ப இந்த மற்றதுலவும் திரும்பவும் அந்த மகனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டார் அந்த கடலுக்குள்ள. அந்த அளத்துக்கு ஒரு மகன் வந்து உண்மையில் சொன்னவன் இல்ல, மகன் வந்து உண்மையை சொன்ன. அதுதான் என்னன்னா அவன் வந்து தாப்பன் இப்படியும் இருக்கணும்ன்றதான் நீங்க எடுத்து காட்டுங்க. இந்த பறவைகள் எவ்வாறு கதைப்பது, அதான் கூட இந்த தலையங்கம் வந்து பறவைகளின் மொழி. பறவைகளின் மொழி தெரிஞ்சபடியாத்தான் அந்த மகன் வந்து எல்லாம் அறியக்கூடியதா இருந்தது. அதான் ராசாவா வந்தவன். அது தாப்பனுக்கு பேர்ந்துதான் உணர்ந்திருக்கிறார். தன் மகன் என்ற அது படிப்பிச்சது எப்படி என்று சொல்லி பேர்ந்துதான் உணர்ந்து தான் செய்த தவறுகளை மன்னிக்க சொல்லி மகனிடம் கேட்டு, என்னன்னா நீங்க நல்ல இன்ட்ரெஸ்டா கொண்டு போறீங்க கதையை, அடுத்தது என்ன சொல்ல போறீங்கள்ன்றதான் நாங்க பார்த்து கொண்டிருந்த. கடைசி வரையும் அந்த என்ன சொல்ல போறீங்கள், என்னென்ன முடிக்க போறீங்கள்ன்றதான் கதை போய்கொண்டிருந்தது. நல்ல கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமா இருந்தது. மிக்க நன்றி. இந்த தியானம் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த தங்கு தடை இல்லாம காய்ச்சிருக்கிறீங்க. நான் தானும் இப்படி கதைப்பேனோ தெரியும், எவ்வளவு நேரத்துக்கு நல்ல வடிவா காய்ச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி சூரி மாஸ்டர். தொடர்ந்து நீங்க பேசவன். நன்றி நன்றி அருந்ததி அம்மா, உங்களோட அருமையான பேச்சுக்கு. அந்த கதை மூலம் உண்மையாகவே அந்த பறவைகளின் மொழியை அந்த பையன் படித்தபடியால் தான் அந்த நாட்டுல அந்த ராசாக்கு இருந்த பிரச்சனையை அவரால் நிவர்த்தி செய்ய முடிந்தது. அதனால் அவனுக்கு அந்த ராச பதவியும் கிடைத்திருக்குது. அவருடைய நேர்மையான தன்மைக்கு அவருக்கு நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்குது என்பதும் ஒரு எடுத்துக்காட்டாக இதுக்குள்ள இருக்கின்றது. அடுத்து ஆனந்தி அம்மா, கனடாவில இருந்து நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். சூரி மாஸ்டர், நீங்க ஒரு பேச்சாளர் இல்ல, இது நீங்க ஒரு அருமையான நடிகன் என்றும் காட்டி விட்டீர்கள். அந்த தாயின் எமோஷனை காட்டேக்க உண்மையில நான் நீங்க அழுகுறீங்களோடு தான் நினைச்சேன். அது மேல தாயின் எமோஷனை காட்டி இருக்கிறீங்க, அருமை. பிறகு அந்த கதையை சொல்லி கொண்டு போயிருக்க நல்ல இமோஷன்ஸ் எல்லாம் காட்டி நல்ல அருமையாக இருந்தது. உண்மையில உங்கள்ட்ட இருந்து நாங்கள் எத்தனையோ பேர் படிக்க வேணும் உங்கள்ட்ட இருந்து. உண்மையில அந்த நாங்க பேப்பரை பார்த்து இங்க வாசிக்கவே நாங்க சிலவளை தடுமாறுறோம். ஆனா நீங்க அப்படியே தங்கு தடைன்று வட்டிவா உங்களோட அதுதான் தெரியுது. அதுதான் அருமையா இருந்தது. உண்மையில ஒரு தங்கு தடை இல்லாம போய் கொண்டிருக்கிறது. நாங்க ஒரு சின்ன இது இருந்தாலும் எங்கள நம்பிக்கை இல்ல, பயத்துல பேப்பர்ல பாத்துக்கிட்டு தடக்கு போடுறோம். இது ரெண்டு பாகம் அதான் உண்டாக்கினான் பாருங்க. அது நல்ல வடிவா அருமையா தங்கு தடை இல்லாம வடிவா கதைச்சு கொண்டு போயிட்டீங்க. அடுத்த முறை என்ன நடிச்சும் காட்டுங்க. இல்ல நல்ல நடிகனாயும் இருக்கிறீங்க, நல்ல பேச்சு நடிகன் எல்லாம் இருக்கிறீங்க. உண்மைக்கு எங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. உண்மையில நான் நடிகனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. உங்களுக்கு ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த தளத்துல? உங்களோட ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? மிகவும் அருமையாக இருந்த சூரி மாஸ்டர். அடுத்த உங்களோட தலைப்புகளோட அடுத்த உங்களோட பேச்சு நடிப்பை எதிர்பார்க்கின்றோமா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆனந்தி அம்மா, நல்ல கலகலப்பா உங்களுடைய பேச்சை கொடுத்தீர்கள். நன்றி அம்மா.
பவானி அம்மா பேசுங்கோ. பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்கோ. பண்ணிட்டேன் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சூரி மாஸ்டர் அருமையான அருமை உங்களோட இது வந்து நான் பாராட்ட வேண்டும். நீங்கள் ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு வடிவாக பேசினீர்கள். உங்களோட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருகிறது. அதைத்தான் எனக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டும் நல்ல கதைகளை அந்த கதையை வடிவாக உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீர்கள். அதுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் இன்றும் மேலும் மேலும் வேறு வேறு கதைகளையும் சொல்லி எங்களுக்கு மகிழ்க்குமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பவானி அம்மா. அடுத்து சிட்னியில இருந்து பஞ்சாச்சரம் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சூரி மாஸ்டர் அவர்கள் அதாவது பறவைகளின் மொழி பற்றி ஒரு கதையை எங்களுக்கு கூறியிருந்தார். கதை இன்ட்ரெஸ்டிங்கா போய்கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதுக்கு சாய்ஸ் இருந்தது, அங்காலேயோ இஞ்சாலேயோ. அப்போ எங்களுக்கு ஒரு உடனே ஒரு அமிச்சம் பெரும், அங்க போறாரு இங்க போறாரு. அப்ப அப்படியான சாய்ஸ் வரக்கூடியதாக கதை அமைச்சு எங்களுக்கு திறமையாக வழங்கியுள்ளீர்கள். நன்றி. மேலும் மேலும் இந்த கதை இப்படி கதைகள் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பஞ்சாச்சரம் ஐயா. அடுத்து சதாம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல சூரி மாஸ்டர் அருமையான கதை கூறினார். அதுல எனக்கு சூரி மாஸ்டர் தொடக்கத்தில் இருந்த சூரி மாஸ்டரும் இன்று இருக்கும் சூரி மாஸ்டரும் ரெண்டும் வித்தியாசமான வேற சூரி மாஸ்டர். பழைய சூரி மாஸ்டர் இல்லை. இப்ப சூரி மாஸ்டர் நான் இப்ப ஒன்றும் கேட்கறேன் இல்லை. அவர் கதையை சொல்ல போறோம். சரி, சாஸ்திரம் என்று சொல்லட்டோன்னு கேட்டார். குருவி சாஸ்திரம் என்ற தலைப்பு போடணும். நான் ஒரே ஒரு சாஸ்திரம் என்ன, அவர் சொன்னார் சாஸ்திரம் என்றா ஏதோ கொஞ்சம் விளங்கப்படுத்தினா அது தேவையில்லை, அது பரவாயில்லை, மொழி காணும், மொழி அது வடிவா விளக்கமா இருக்குது, பார்ப்போம். அது கதையை பற்றி கேட்கவே இல்லை. முந்தியெல்லாம் கேட்பேன், அவர் சொல்லுவார், அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது கலகாலத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து சூரிய மாஸ்டர் முழுதாக அவற்றை கான்பிடன்ஸ் நல்லா பில்ட் பண்ணபடியா நான் அதுல தலையிடுவதே இல்லை. நான் சொன்னா இந்த மொழி என்றது நல்லா இருக்குது, கதையுங்கோ. இன்னொன்று கேட்டார், பார்ட் 1 பார்ட் 2 சொல்ல ஸ்ரீகாந்த் மாஸ்டர் ஒன்றாச்சான் செய்யலாம்னு சொன்னவர். அப்ப எனக்கு 30 நிமிஷம் தருவீங்களோ தாரம் சொன்னேன். அதொன்று மட்டும் அது தாரம், நீங்க அதுக்குள்ள செய்ய முடியும். கடைசியில நீங்க தண்ணி ஒரு கிளாஸ்ல தண்ணிய வச்சிருக்கலாம், பக்கத்துல தண்ணிய வச்சிருந்தா கொஞ்சம் குடிச்சு செய்திருக்கலாம். இருந்தது ஆனந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் நல பொரியல் கூடுதலாக. மிக்க நன்றி. அருமையாக இருந்தது. அருமை. நாடகம் 10 மைல் இருந்ததா? ஓ, எல்லாம் நாடகம், நடிப்பு. ஆனந்தி அம்மா சொல்லிட்டாவே இல்ல, அப்படித்தான் இருந்தது. நன்றி. இந்த டாக்டர் டூலிட்டில் அந்த அனிமல்ஸை விளங்குற டாக்டர் தானே, அது மாதிரி இதுவும் அந்த மொழி அது அருமையா வருமண்டு அது விளங்கினது. ஆனா அவர் கொண்டு போன விதம், நாங்கள் இந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் போறாரோ குறுக்கு பக்கம் போறாரோன்னு தெரியா, சொல்ல முடியத்தான் தெரியும். பஞ்சாச்சரம் ஐயா சொன்னவர் அங்க போறதா இங்க போறதாண்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டார். நன்றி. அதுக்கு நன்றி. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது கதை. நான் நினைச்சேன் பறவைகளின் மொழி என்ற ஒவ்வொரு பறவைகளை பற்றியும் குரல்களை சொல்லி காட்ட போறீங்களோ தெரியாதுன்னுதான் முதல் யோசிச்சேன். நான் கதையாக கொண்டு போய் இதுக்கு புற என்னன்னு நாங்க பார்த்து கொண்டே இருந்தோம், என்ன மாதிரி நீங்க சொல்லி முடிக்க போறீங்களு. அதுக்கிடையிலே அழுகிற மாதிரியும் வந்து எங்களுக்கு கவலையும் வந்துட்டு அழ போறீங்களோ தெரியாதுன்றா நல்லா இருந்தது. இனிமேலும் இப்படி நல்ல கதைகளை கொண்டு வந்து சொல்லி சந்தோஷமாகிறீர்கள். சந்தோஷம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சூரிய மாஸ்டரை பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நான் யோசிக்கிறேன், நீங்கள் ஒரு ஷார்ட் மூவி எடுத்த நல்லா இருக்கும். நீங்க அதை டைரக்ட் பண்ணி கூட நல்லா இருக்கும், மக்களுக்கு கூட பேருக்கு சேரும். அதை வச்சு நீங்க அதை வித்தியாசமா
இதான் உங்களுக்கு கூட ஆட்களுக்கு அந்த மெசேஜ் போகும். ஷார்ட் மூவி எடுக்க இப்போ அப்படியே அடுத்த வாரம் நீங்கள் ஒரு மூவி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முதல் நாடகமாக்கி போட்டு இப்போ மூவியா செய்ய வலிக்கிடுங்க. உங்களுக்கு நல்ல வெற்றியா வரும். போட்டோகிராஃபர் தானே, அப்ப செய்யலாம். நீங்க போட்டோக்கு ஆல்ரெடி போட்டோகிராஃபர் தான் அந்த நுழைய இருக்கு உங்களுக்கு. என்ன அப்படி இருக்குது கை நடுக்கம் இருக்குல்ல, இல்ல அது மெல்ல மெல்லமா அது போடும். அதில் பற்றி அது போயிடும். நீங்க செய்ய செய்ய போயிடும். எவ்வளவு பேசுறீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பேசுவீங்களேன்னு அதான் முந்தி கதைக்க மாட்டேன். அதான் முந்தி இந்த தளத்துக்கு நான் கதைக்க மாட்டேன். அதைத்தான் சொல்றேன். எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு வருவீங்க. அதை பற்றி நீங்க யோசிக்காம நல்லதே நடக்கும்னு யோசிங்க. எல்லாம் நல்லா நடக்கும் உங்களுக்கு. அறிவித்தல பழையபடி போட்டோகிராஃப் எடுக்கத்துட்டாங்க, அப்ப சரியா இருக்கு. அடுத்ததாக நாளை காலமே 9:30 AM UK டைமுக்கு எக்ஸசைசஸ், ஐ யோகா, மற்றது கிளாப்பிங் தெரப்பி, அது போன்று நாளைக்கு அருமையான ஒரு வீடியோவும் இருக்கு. அதுகள் சிலதுகளை நான் போட இருக்கின்றேன். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்போ இந்த 11 மணிக்கு UK நேரம் இழப்பு மற்றும் துக்கத்தை எப்படி கையாளுவதுன்ற பற்றி ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேஷ்குமார் முருகேசன் வந்து பேச வருகிறார். இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு டொரண்டோ நியூயார்க் டைமுக்கு சிவசுதா மாஸ்டருடைய யோகா நிகழ்ச்சி இருக்கு. இந்த வெனிஸ்டேயும் அதே போல 9:30 AM ஒரு 1 hour மெடிடேஷன். இந்த 11 மணிக்கு இலங்கையில் சுப்ரீன போலீஸா வேலை செய்த ராஜ் செல்வகுமார் வந்து குரு பூர்ணிமா பற்றி வித்தியாசமான முறையில் அவர் வந்து பேச வருகிறார். 8 மணிக்கு வெனிஸ்டே கானம் பாடி என்ற தலைப்பில் சிவாமோகன் அவர்கள் வந்து பேச வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் தியானம் செய்த பிறகு அதன் பிறகு அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி 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 ஐயா. அடுத்து பாபு சண்முகநாதன் ஐயா, நீங்க உங்களோட கருத்தை கூறுங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும். சூரி மாஸ்டர் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இதை வந்து உங்களோட பேச்சுன்னு சொல்ல முடியாது, ஸ்டோரி டெல்லிங், நரேட் பண்ண விதம் மிக திறமையா இருந்தது. அதை சொல்லுவார்கள், இந்த ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல நிக்கிறேன்னு சொல்லி. கிளிஃப் ஹேங்கர்னு சொன்னால் என்ன நடக்க போறது தெரியாது. அந்த உங்களோட கதையை கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள அப்படியே அத போக்கஸிங்க எந்த பக்கமும் திரும்ப விடாம இருக்கத்தக்க மாதிரி செய்துட்டீர்கள். அதை அப்படியே கேட்டுக்கொண்டு எங்க போய் முடிய போகுது என்றதை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை அந்த அந்த மாதிரியான வகையில நீங்க சொல்லிட்டு, அதுடன் சேர்த்து இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் அதிகமாக இப்படித்தான் உங்களை மாதிரி தான் சில இடங்களில் நடிப்பார்கள். அந்த சில அழுகையோ அல்ல சிரிப்போ அதை செய்துக்கலாம், அதே மாதிரி செய்துக்கலாம். அந்த குறிப்பாக நீங்கள் அந்த தாய் அழுகை வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது, மிக நன்றாக இருந்தது. அது மட்டுமில்லை, இந்த பாட்டில் இந்த கதையில வந்து நிறைய தத்துவங்களும் அடங்கி இருக்கின்றன. அது எல்லாரும் ஒவ்வொரு வகையாக யோசிப்பார்கள். எதை படித்தாலும் அதில் ஒரு பயனுண்டு என்பதுதான். எதை படித்தாலும் அதில் பயன் இருக்கு என்பதும் ஒரு அடிப்படை கருத்தாக தெரிகின்றது. அதை விட ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்கிற, நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. மிக சிறப்பு. அதில் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு நான் மகிழ்வடைவதுண்டு. நாங்கள் அதிகமாக உங்களுடன் தொடர்பு கொள்கின்றோம் தொலைபேசிகளில். என்றால் உங்கள் முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கூற வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும். ஆனால் நான் உங்களிடம் வர வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன். நான் காலால் பிறந்தவன், உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நிலை இன்னும் வரவில்லை. பண்ணும்பொழுது அது தேவைப்படாதுன்னு நினைக்கின்றேன் இப்பொழுது. நன்றி மாஸ்டர், மிகவும் அருமை. வணக்கம் 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 ஐயா. நீங்க தொகுத்து வழங்குங்க ஐயா, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வசந்தராஜ் நீங்க பேசுங்க.
உங்களுக்கு எமது நன்றிகள். இவ்வளவு பேரும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மாதிரி கூட்டு நன்றியா உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். தெய்வத்தால் ஆகாத எண்ணம் முயற்சிதான் மெய்வருந்த கூலி தரும் என்று சொல்லி வள்ளுவன் கூறியவாறு நீங்கள் ஒரு நல்ல முயற்சியின் மூலமாக, நல்ல தியானத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை எல்லாரையும் சிந்திக்க வைத்திருக்கிறீர்கள். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு சொல்லி நாங்கள் செம்பன்கள் சேர்ச்சியில போனாலே ஒரு பாதிரியாரோ ஒரு 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 சமயவாதி தலைவர் கூடிய பேசுறவங்க நாங்கள் இவ்வளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களை எல்லாரையும் ஒரு நல்ல நிலையில கான்சென்ட்ரேட் பண்ண வைத்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களோட கதையில், உங்களுடைய அந்த பேச்சுல பல பல கருத்துக்கள் வந்திருக்கிறது. பறவைகளின் மொழியை பற்றி ஒரு சொல்லியிருக்கிறீர்கள். தாயினுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு மனைவி தனது கணவனுக்கு எவ்வாறு சொற்கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பல என்னவோ பல உண்மைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். மற்ற மொழிக்கு உண்மையில மொழிக்கு எவ்வளவு மீட் பண்ணிருக்கா பாபு மாஸ்டர் மீட் பண்ணேன். மொழி மிகவும் மிகவும் சிறப்பா இருக்கிறது. நீங்கள் மொழி அந்த சத்தங்கள் எவ்வளவு முக்கியம். எனக்கு அந்த திருவானந்த வாரியார் ஒரு கதைக்கிற போது சொன்னார், பறவைகள் முட்டி, அதாவது ஒன்றே ஒன்று கொஞ்சி முட்டி முட்டையிடும் என்று சொல்லி ஆமைகள் நினைத்து முட்டையிடும் என்று சொல்லி, அதாவது சொன்ன ஒரு நான் என்னட்டு சொன்னால் சில விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய மனிதர்கள் மனிதர்கள் சரி, இதுவும் சரி, அன்புலதான் எல்லாம் விளைகிறது. அன்பு இருக்கிற பொழுது, நல்ல எண்ணங்கள் வருகின்ற பொழுது எல்லாம் சரியாக அமைந்துவிடும். மற்றது இந்த சத்தம் அதாவது வீரத்தில் இடத்துல வருது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் எனக்குள் வாசம் செய்தது. அந்த வார்த்தைகள் மிக முக்கியம். அதை நீங்கள் நல்லபடியாக பயிற்சி செய்த மட்டுமே, அதே நேரத்திலே நீங்கள் உங்களுடைய அதாவது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்குது. அதன் கனியை நீ புசிப்பா என்று சலமன் ஞானியோடத்திலே சொல்லுவாங்க. அந்த சத்தங்கள் நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் அது உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை உள்ள ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு சத்திய நிலைக்கு உங்களை விட்டு செல்றதை நான் பார்க்கின்றேன். ஆனா மட்டும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு சில பலருக்கு பல உதாரணம் உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா மட்டும் கட்டாயம் இன்னும் நீங்கள் நல்ல காரியங்களை செய்வீர்கள் என்று கேட்டு எங்களை எல்லோரையும் என்னன்னா கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு மிகவும் நன்றி கூறி, நீங்கள் பல கருத்துக்களையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது நன்றி கூறி நாங்கள் எல்லோருடன் சேர்ந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மாஸ்டர் நீங்கள் பேசுவோம். நான் மீண்டும் கை போட்டதுக்கு நினைக்க வேணும். ஆனா இதுல முக்கியமான விடயம் போறது இந்த கதை சொல்லி கொண்டு போயிருக்கையும் சண்டு கூடின விடயம் கவனிச்சேன். என்னென்னா அது ராசாவா வந்துட்டார், இளவரசரா வந்துட்டார். ஆனால் தண்டை சொந்த பெற்றார் வந்துட்டுனா அப்ப மறக்க இல்லை, மற்ற பெற்றாரையும் உடனே கூப்பிட்டுட்டார். ரெண்டு பேரும் அது அருமையா சொல்லி கொண்டு போய்க்க அருமையா இருந்தது. ஆனா முந்தி இவர் தொடக்கத்துல கதைகள் சொல்லிக்கல, சோனகனும் தொப்பியுமென்று சொல்லுவார், தொடங்குவார். அப்ப நோமலான கதை என்று பார்த்து கொண்டு இருந்தா போல தண்ணி விட வந்துட்டு அதுல ஒரு சின்ன கடை இருந்தது அந்த காட்டுக்குள்ள. அப்ப அதுல போய் ட்ரிங்க் வாங்கினவே, அதுல குடிச்சது, அப்படித்தான் போகும் கதை. இப்ப நான் இதுன்னு எழுதுன்னு சொல்லி சொல்லி வேற யாக்களுக்கும் அதை சொல்லி சேவை பண்றேன். நான் அந்த கதையை எப்பொழுதும் கதை எழுத தொடங்கினா நாங்கள் நோமலா வடை சுட்ட வாட்டியண்டா அது வடையும் இதுவும் இல்லை, அது வேறு ஏதோ எல்லாம் போகும், முக்கியம் போய் வரும் கதை. அந்த மாதிரி சொல்லி கொண்டு வர நான் சின்னத்துல முந்தி சொல்றது எழுத நோட் பண்ணனே தன்னை கையாலே அது கஷ்டம் உண்டு. அப்ப முழுதும் தண்டை நினைப்புல வச்சுதான் அவ்வளவு மெமரியா ரிமெம்பர் பண்ணி உலகம் சொல்றது அருமை. அது நீங்க பாட்டை சுருக்கினான். ஓமோம் தெரியும் சொன்ன நீங்க பாட்டு ரெண்டையும் செய்ய நாங்க பிரச்சனை இல்லை, சேருங்கோ சுருக்குங்கோ 30 நிமிஷம் தரலாமான்னு தான் சொன்னேன் நான் அந்த நேரம். நாங்க இல்லாட்டி 25 நிமிஷம்னு சொல்றது. அண்டைக்கு பார்த்தேன் 2 பாட்டை உண்டாக்கினா என்ன அப்ப 30 நிமிஷம் தரலாம். கதைக்கலாம் நீங்க 30 நிமிஷத்துல கதைச்சு முடியும். தாங்க 22 நிமிஷம் காணுமென்று தான் அவரே சொன்னவரே. இதை 12 நிமிஷம் 12 நிமிஷம் பார்ட் 1 பார்ட் 2 அப்ப 24 நிமிஷம். அப்ப பரவாயில்ல 30 தாரம் வேண்டா, கொஞ்சம் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு கதைக்கலாம். இல்லாட்டி நேரம் போதுன்றாலும் அவருக்கு என்ன டென்ஷன். அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னது. நான் நட்டாக்களுக்கு 25 நிமிஷம் தான் சொல்றேன் சொல்லி. சரி, மிக்க நன்றி. நன்றி.
தேங்க்யூ. நன்றி. என்று சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லாரும் நல்லா அவங்களோட வாழ்த்தினார்கள். நீங்கள் அடுத்த முறையும் இன்னொரு முறை வந்து சின்ன ஷார்ட் ஸ்டோரியா என்னன்னு சொல்றதுக்கு ரெடி பண்ணுங்க. டைம் கிடைக்கிறேன்னா உங்களுக்கு தான். சரியா? ஒரு நாளை ஆமா. காலமே நேரம் இருந்தால் நீங்கள் 9:30க்கு வேறுங்க. நல்ல எக்ஸசைஸ்களை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நான் சட் பாக்ஸ் இருக்க வாசிக்கலாம். செட் பாக்ஸ்ல அவர் போட்டிருக்க பாபு மாஸ்டர் தான் போட்டுட்டார். அவர் வாழ்த்தினே தரேன். நன்றி. நாங்கள் இத்துடன் சரி. நிறைவு செய்வோமா? நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.